This video sponsored by SBO. SBO ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி. அவங்க கொடுக்குற ப்ராடக்டை நீங்கள் சோஷியல் மீடியாவில் ப்ரமோட் பண்ணுறது மூலயமா மந்த்லி 15,000 ஏர்ன் பண்ணலாம். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் குவாலிஃபிகேஷனை சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. முதல் தலைமுறை பட்டதாரிகள் தான் டார்கெட். ஏஐ வைக்கும் பெரிய ஆப்பு. தமிழகத்தில் பெரும் பாதிப்பு. வேலையின்மை பிரச்சனை பெரிதாக வெடித்து வருகிறது. இதனால் முதல் தலைமுறை பட்டதாரிகள் தான் அதிகம் பாதிக்கப்படுவார்கள் என்றும், இத்தனை ஆண்டுகள் சமூக நீதி இயக்கத்தில் மேற்கொண்ட அனைத்து முயற்சிகளும் தோல்வியை சந்திக்க வாய்ப்பு இருப்பதாக நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். இந்தியாவில் கடந்த 10 ஆண்டுகளாக வேலையின்மை விகிதம் குறைந்திருக்கிறது. அப்படியெனில் எல்லோருக்கும் வேலை கிடைத்து விட்டதா, கிடைக்காதா? வளர்ந்த மற்றும் வளரும் நாடுகள் மேலாண்மை விகிதத்தை குறைத்து காட்ட புள்ளி விவரங்களின் கீழ் மாற்றங்களை செய்திருக்கின்றன. வேலை கிடைக்காமல் வெறுத்து போய் வேலை தேடுவதை கைவிட்டவர்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுவதில்லை. இதனால் வேலையின்மை குறைந்திருப்பதாக கணக்கு காட்டப்படுகிறது. இந்தியாவை எடுத்துக்கொண்டால் 2025-26 ஆண்டில் இரண்டாவது காலாண்டில் நாட்டில் ஜிடிபி 8.2% ஆக வளர்ச்சி அடைந்திருக்கிறது. கடந்த 6 காலாண்டுகளில் இல்லாத வளர்ச்சி இது. உண்மைதான், நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ந்திருக்கிறது. ஆனால் அதில் தொழிலாளர்களின் பங்கு எவ்வளவு? இங்குதான் வேலையின்மைக்கான பிரச்சனை தொடங்குகிறது. உற்பத்தி தொழிலாளர்களின் பங்கு குறைந்துள்ளது. இதற்கு காரணம் தொழில்நுட்ப மயமாக்கல். ஒரு நிறுவனம் 100 தொழிலாளர்களை வைத்து செய்ய வேண்டிய வேலையை 10 தொழிலாளர்களை கொண்டும் ஒரு அதிநவீன மெஷினை கொண்டும் செய்து முடித்து விடுகிறது. குறிப்பாக ஏஐ போன்ற தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு பின்னர் தொழில்நுட்ப வளர்ச்சி அதிகரிக்க தொடங்கியுள்ளது. இதனால் ஏற்கனவே வேலையில் இருந்த 90 பேர் அதிரடியாக நீக்கப்படுகிறார்கள். இங்குதான் முதல் தலைமுறையினர் பாதிக்கப்படுகிறார்கள். நவீன தொழில்நுட்பம் வராதவரை அரசு கல்வி நிறுவனங்களில் படித்து வந்தவர்களும், கூடுதல் தொழில்நுட்ப அறிவுடன் தனியார் கல்வி நிறுவனங்களில் படித்தவர்களும் ஒன்றாக வேலை செய்து கொண்டு இருப்பார்கள். ஆனால் ஏஐ போன்ற தொழில்நுட்பம் நுழையும் போது அங்கு ஏற்கனவே தொழில்நுட்ப அறிவு கொண்டவர்கள் வேலையை தக்க வைத்துக் கொள்கிறார்கள். முதல் தலைமுறை பட்டதாரியாக வந்தவர்கள் இந்த வேலையில் போட்டி போட முடியாமல் வெளியேறி விடுகிறார்கள். அவர்களால் புதிய தொழில்நுட்பம் கற்றுக்கொள்ளும் அளவுக்கு பணம் இருக்காது, நேரமும் இருக்காது. அடுத்தடுத்து குடும்பம், குழந்தைகளுக்காக ஓடிக்கொண்டு இருக்க வேண்டும். அப்படி இவர்கள் கற்றுக்கொள்ள முயன்றாலும் கூட அதுவரை பழைய நிறுவனத்தில் அவர்களுக்கு வேலை காத்து கொண்டு இருக்காது. அப்படியெனில் நவீன தொழில்நுட்பம் உழைப்பாளிகளுக்கு எதிரானதா என்று கேட்டால் இல்லை. ஒரு ஏஐ மெஷின் வாங்கி 90 பேரில் இடத்தை நிரப்பிய நிறுவனங்கள் அதன் மூலம் வரும் லாபத்தை வெறும் தொழிலில் முதலீடு செய்ய வேண்டும். அப்படி செய்யும் போது புதிய தொழிலுக்கு தேவையான ஆட்களாக வேலையை விட்டு நீக்கப்பட்ட 90 பேரும் இருப்பார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கும் எந்த நிறுவனமும் இப்படி லாபத்தை வைத்து முதலீடுக்கு பெரிய அளவில் திட்டமிடுவதில்லை. தேசிய அளவில் அனைத்து மாநிலங்களிலும் நிலைமை இதுதான். நவீன தொழில்நுட்பத்தின் வருகையை யாராலும் தடுக்க முடியாது. அது மனிதகுல வளர்ச்சியின் தவிர்க்க முடியாத அங்கம். அப்படியெனில் பிரச்சனைக்கு தீர்வு இல்லையா? தீர்வு இருக்கிறது. அரசாங்கமும் நிறுவனங்களும் இணைந்து தொடர்ந்து புதிய தொழில்நுட்பங்கள் குறித்து கற்பிக்க வேண்டும். தொழிலாளர்களின் திறனை வடிவமைப்பு செய்ய வேண்டும். அதற்காக அவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட வேண்டும். பயிற்சியில் சேர்ந்தால் குடும்பத்திற்கு யார் சோறு போடுவார்கள்? எனவே உதவித்தொகை நிவாரணம் கொடுக்கப்பட வேண்டும். வேலையிலிருந்து நீக்கப்படும் தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு அளித்திட வேண்டும்.
இப்படி செய்தால் முதல் தலைமுறை பட்டதாரிகள் வறுமை சுழற்சியை உடைத்து முன்னேறுவார்கள் என்று பொருளாதார நிபுணர்கள் கூறுகின்றனர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.